காவல்துறை புதுசாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரியோ அல்லது அதிகாரிக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ யாரும் எதுக்காகவும் உங்கள் வீடு தேடி வரமாட்டாங்க. அதனால் அவங்க கேட்குற எந்த நியூஸாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு கூட ஒரு அரசாங்கத்திலேருந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க. காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்குது. ஆனால் இப்போ நிறையா பேர் அப்படி பண்ணுறாங்களாம். இப்போ இதை நினச்சி பாருங்கள். காவல்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. யார் வந்தாலும் ஊதுபத்தி விற்கிறவங்களிருந்து பெட்ஷீட் விற்கிறவங்க யார் வந்தாலும் கேட்டு திறக்காதீங்க. யார் வந்தாலும் தண்ணி கொடுக்காதீங்க. யார் வந்தாலும் பஸ்ஸில் போகும்போது பிஸ்கட் வாங்காதீங்க. ரயிலில் போகும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க. திருப்பதி போகும்போது ஆட்டோ 2 பேர் போனீங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்சால் தனியாக ஆட்டோ வச்சு போங்க, இல்லைனா பஸ்லேயே போங்க. இப்படி தனியாகவே எப்படிங்க தான் வாழ்கிறது? நினச்சி பாருங்கள், எப்படி தான் வாழ்கிறது? ஏன் இப்படி இந்த உலகம் மாறுது? ஒவ்வொருத்தர் செய்கிற தப்புனால எல்லாமே தப்பாக போயிடுது. ஒரு திருடன் ஒரு நூதனமான முறையில் திருடனான்னா எல்லாருமே அதில் தப்பாக சித்தரிக்கப்படுறாங்க. எல்லாருமே தப்பாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு வியாபாரம் செய்கிறவங்க தான் எப்படி செய்கிறது? வீடு வீடாக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்கிறவங்க தான் எப்படி செய்வாங்க? ஒரு டம்ளர் தண்ணி தான் யாருக்கிட்ட வாங்குறது? திடீர்னு அவசரமாக இவ்வளோ வெயில் காலத்தில் கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா எப்படி தான் வாங்குறது? யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. குழந்தைங்கிட்ட இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லி அனுப்புகிறோம். பக்கத்து குழந்தைங்கிட்ட பேசக்கூடாது. அது யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. யார் கொடுத்தாலும் இப்போ பெண் குழந்தைங்கள மேக்சிமம் காவல்துறை கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உலகம் போகிற போக்கு பெண் குழந்தைங்கள ஆண்கள் யாரும், அது தாய்மாமாவாக இருந்தாலும் சரி, சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, யாருமே தொடர்றதுக்கே தலைமையிலேருந்து கால் வரைக்கும் யாருமே கை வைக்கிறது கூடாதீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போயிடுது. அந்த சந்தேகத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. எந்த குழந்தைங்களையும் நம்மளுடைய ஃப்ரெண்டோட குழந்தைன்னோ, நம்மளுடைய அண்ணன் குழந்தை, தம்பி குழந்தை, நாத்தனார் குழந்தை அப்படின்னு சொல்லியோ யார் குழந்தைங்களையுமே மேக்சிமம் டச்சே பண்ண முடியல. சின்ன குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள. அப்படின்னா இது கொஞ்சம் விபரீதமான ஒரு அலாட்டாக எனக்கு தெரியுது. ஆனாலும் வேறு வழி இல்லை. உண்மையும் அதுதான். யாரோ ஒரு சிலர் செய்கிற தப்புனால பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு சிலரை என்கவுண்டரில் போட்டு தான் தள்ளிட்டு போகிறது. அந்த ஒரு சிலர் பண்ணுற சிலர் தப்புனால எல்லாமே அலாட்டாகவே எப்படிங்க தூங்கும்போது காலாட்டிகிட்டே தூங்கிட்டு இருக்க முடியுமா? கழுத்தில் நகை போட்டுட்டு போக முடியல. மேக்சிமம் நகையே இனிமேலாம் போடக்கூடாது. அது மட்டும்தான் உண்மை. கழுத்தில் நகை போட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு காவல்துறையே சொல்லுது. நீங்கள் மார்க்கெட் போகிறீங்கன்னா எதுக்கு போட்டுட்டு போகிறீங்க? முதல்ல நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க பாருங்கள், நகை பிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. எதுக்குமா அதை போட்டுட்டு போகிறீங்க? மஞ்சள் கவுத்தில் போட்டுட்டு போங்கம்மா. எடுத்த உடனே அவங்க அதான் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். இப்போ இனிமேல் எப்படி வாழ்கிறதுன்னே இனிமேல் காவல்துறையை நான் குற்றமே சொல்லலை. நிதி நிறுவனத்தில் போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே தான் கொண்டு போய் போடுறாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதையே தான் செஞ்சு மாட்டிக்கிறோம். நல்லா உயர தூக்கி கொண்டை போட்டுட்டு கழுத்தில் செயின் போடாதீங்க, உங்களுக்கு பிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் அதையே தான் இப்போ செய்கிறோம். எல்லா வெயில்கால பொம்பளைங்களும் போய் பாருங்கள், உச்சந்தலையில் முடி கட்டி வச்சுக்கிறோம். அது கழுத்து நல்லா தனியாக பளபளனுக்குது. பிச்சிக்கிறதுக்கு இதை விட நாம் திருடா என் கழுத்தில் செயினுக்கு பிச்சிட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு காமிக்கிறோம். இதெல்லாம் எப்படி எனக்கு என்னன்னா சில சமயம் யோசிக்கும் போது இந்த உலகம் அடுத்தது இன்னும் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கும் இனிமேல் பிறக்கிற இந்த பெண் குழந்தைங்கள்லாம் எப்படி வளரும்? ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெண்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.